கிராமம்னு சொல்ல முடியாது. கிராமம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற கோயில் ஒரு பெரிய அற்புதமான கோயில். நம்ம வேடந்தாங்கல் வேலவனை தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த மேடை எங்களுக்கு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை பெருவிழா மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் நிறைய ஜாம்பவான்கள் பண்ணியிருக்காங்க. அடியேனையும் அழைத்து எனக்கு இந்த மேடை அளித்த எங்கள் பாசத்துக்குரிய சகோதரர் மட்டும் இல்லை, முருகனுடைய அடிமை, அதாவது தகப்பன் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மாதிரி முருகன் சொல்மிக்க வார்த்தைகளுக்கு ஈடாக அவர் இடும் கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் செய்து கொண்டிருக்கும் நமது பாசத்துக்குரிய அண்ணன் திரு முருகன் அடிமை எஸ் குமார் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். என ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு ஆடி கிருத்திகை நிகழ்ச்சி ஒரு ஊர்ல இந்த அளவுக்கு பண்றதா பெரிய விஷயம். அதுவும் இல்லாம இந்த ஊர் பொதுமக்களுக்கு இருகரம் கூப்பி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்தி நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்க, உண்மையிலேயே மனமார்ந்த நன்றி. இந்த மேடையை அலங்கரிக்க பக்திக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பக்தி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், பாடிக்கொண்டிருக்கும் எங்கள் இசை குடும்பத்தின் மூத்த சகோதரியும் பல எண்ணற்ற திரைப்படங்கள் பின்னணி பாடியிருக்காங்க. கலைமாமணி டாக்டர் திருமதி மாலதி லட்சுமணன் அவர்கள் இன்னும் சற்று மணி துளிகளில் நமது மேடைக்கு வர இருக்காங்க. இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் திரு எஸ் குமார் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிதே டில்லிராஜின் சங்கமும் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக குமாரண்ணன் அவர்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விழாக்குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் இசைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இசை நிகழ்ச்சியை உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன் இனிதே துவங்குகின்றோம். பக்தி நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் ஜேசுதாஸ் ஐயா எல்லாருடைய பின்னணி இசையமைப்பாளரோட படைப்பு இருந்து கொண்டிருக்கும். லைவ் பேண்ட், அதாவது எல்லாமே எலக்ட்ரானிக் இருந்தாலும் லைவா வாசிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் திரு அன்பு அவர்களை வருகையோடு வரவேற்கிறோம். மற்றும் எங்களுடைய இசைக்குழு மூத்த பாடகர் திரு TMS ஐயா அவர்களை எதிரொலி திரு விஜய் அண்ணன் அவர்களையும் மற்றும் அஜய் தர்மா அவர்கள் வருகையோடு வரவேற்கிறோம். மற்றும் பேட் பிளேயர் திரு ராகேஷ், தபலா கலைஞர் திரு சந்துரு மற்றும் இந்த மேடை அலங்கரிக்க வருகிறதற்கும் அன்பு தம்பி
திரு புன்னகை ராஜேஷ் அவர்களையும், நிகழ்ச்சிக்கு வருகை தருகிற என்னுடைய அன்பு சகோதரி மோனிகா அவர்களையும், மிக சிறப்பான ஒளி மற்றும் ஆடியோ மிக அருமையாக இங்கே நம்ம ஊருக்காக வந்திருக்கோம். அன்பு சகோதரர் பார்த்திபன் ஆடியோ, எ கிரேட் லெஜெண்ட் ஆஃப் சவுண்ட் சொல்லலாம். திரு பார்த்திபன் அவர்கள் ஒரு பலத்த கைத்தட்டல். எதுக்கு சொல்றது தெரியுங்களா, நாங்கள் என்னடா நிகழ்ச்சி பண்ணாலும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது எங்கள் உசுறு. தேங்க்யூ. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணை முகம் எனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆணை முகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மீயில் உறையும் அவரை தொழ வேண்டும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மீயில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்த்து பலனடிக்கும். நவக்கிரக நாயக கணபதியே அவள் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவக்கிரக நாயக கணபதியே அவள் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றின் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளி முகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றின் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆணை முகத்தனின் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக நாயக கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயக கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும்.
பற்றி வர வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும். புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் நமக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்திடுவான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தான் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தான் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவனை தொழ வேண்டும். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தான் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். மூலகின் முதற் பொருளே முதற் பிள்ளை ஒளி வடிவே முக்கண்ணின் அருள் பொருளே முக்கனியின் வேடப் பொருளாய் அமர்ந்த நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். அரசமரம் சுற்றி வந்து முரசோ பல கொட்டி நின்று. அரசமரம் சுற்றி வந்து முரசோ பல கொட்டி நின்று. பந்தெப்போ எடுத்து வந்து பழரச அபிஷேகம் செய்து பருப்போடு பாகும் பக்குவமாயிருக்கும். தீங்காய் திருநீரோ தீர்த்தமோ மணக்கோ வெள்ளிரத ஊற்ற நாட விருப்பமுடன் மனம் பாட. வெள்ளிரத ஊற்ற நாட விருப்பமுடன் மனம் பாட. வினை தீர்க்கும் அருள் கொடுக்க பொருள் குவிக்க மனதிருக்க. நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். இருக்கும் பூமாலையிலே இருக்கின்ற நாயகனே. இருக்கும் பூமாலையிலே இருக்கின்ற நாயகனே. பொறுக்கின்ற மனதினிலே பூக்கின்ற மூலவனே. சிரிக்கின்ற சிரிப்பினிலே செல்வமெல்லாம் தருபவனே. சிரிக்கின்ற சிரிப்பினிலே செல்வமெல்லாம் தருபவனே. தீனமுதை திணிப்பவனே சிவசக்தி விநாயகனே. தீனமுதை திணிப்பவனே சிவசக்தி விநாயகனே. நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். உலகின் முதற் பொருளே முதற் பிள்ளை ஒளி வடிவே முக்கண்ணின் அருள் பொருளே முக்கனியின் வேடப் பொருளாய் அமர்ந்த நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். சித்தி விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகனே வெவ்வினை வேடறுக்க வல்லார். விநாயகனே வேட்கை கனிவிப்பார். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து
தீர்ப்பவனே பேழ முகத்தோனே ஞான முதல்வனே பேழ முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் கலைய இதுவே தருணம் குறைகள் கலைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே பேழ முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய் கணநாதனை மாங்கணிகை உண்டாய் கணநாதனை மாங்கணிகை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே பேழ முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
சின்ன